இந்த நேரத்திலும் கூட சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது, பிரதீப் என்கிற ஒரு பையனுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். பெங்களூரில் அவனுடைய வயசு ஏறத்தாழ 4 வயசு ஆகிறது. ஆனால் மூல வளர்ச்சியில் அவன் குறுகின ஒரு பையனாக இருக்கிறான். கடந்த வாரத்தில் அவங்க அம்மா எனக்கு பெங்களூர்லேருந்து கூப்பிட்டாங்க. ஐயா, இப்படி ஒரு ப்ரேயர் ரெக்யூஸ்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்னுடைய பையனுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஜெபியுங்கள் என்று அவனுடைய பெயரையும் கொடுத்து அவனுடைய வயதையும் என்னிடத்தில் சொன்னார்கள். நாம் எல்லாரும் கண்களை மூடி அந்த பிரதீப் என்கிற ஒரு பையனுக்காக, அவனுக்கு சரீரத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், ஒருவேளை மூளை இதுவரைக்கும் வளராமல் இருந்திருக்கு, ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம எல்லாரும் ஒரு மனமாய் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே அந்த பையனுடைய வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களும் மாறட்டும், ஆண்டவரே அவனுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும். ஆவியானவரை நோக்கி எல்லாரும் வாய்களை திறந்து சொல்ல போகிற தகப்பனே, பிரதீப் என்கிற பையனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த சின்ன வயசுல ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவர் ஒரு புதிய விடுதலையை கட்டளை இடுங்கப்பா. அந்த குடும்பத்தில் இருக்கிற சமாதானங்கள் தகப்பனே, அந்த சமாதானம் குலைந்து போகும்படியாக சாத்தான் செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலையும் என் தேவன் ஒரு விடுதலை கொடுக்கும்படி எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் முடிந்தவங்க 2 கரங்களை தட்டி ஆவில நிரம்பி, ஆண்டவரே அந்த சரீரத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும், அந்த சின்ன பையனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, பிரதீப் தம்பியோட வாழ்க்கையில தேவன் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக, தேவனுடைய கிருபை கடந்து வரும்படியாக, ஆண்டவரே வளர்கிற நாட்கள்ல ஞானத்திலும் புத்தியிலும் எல்லா காரியத்திலும் சிறந்திருக்க எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லா வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே ஒரு விடுதலையை தாரும், விடுதலையை தாரும், விடுதலை தாரும். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில எல்லா போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால நாங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி ஆவியானவரே. தெய்வமே ஒரு புதிய பலத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அந்த மூளை ஹல்லேலூயா வளர தேவன் கிருபை செய்ய தகப்பனே. ஆண்டவர் அது குறுகி போக கூடாதப்பா. அது ஆசீர்வாதம் உள்ள ஒரு பிள்ளையாக, உலகத்திற்கு ஒளி கொடுக்கிற பிள்ளையாக, ஒரு உப்பாக வளர தேவன் கிருபை செய்யும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக சிஸ்டர் சோனிக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அவங்க இப்போ கன்சீவா இருக்கிறாங்க. ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் அவங்களை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் மருத்துவர்கள் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய தேவன் பரம வைத்தியராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை மனுஷன் முடியாதுன்னு சொன்னாலும் தேவன் காரியத்தை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஒரு நிமிடம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி சிஸ்டர் சோனிக்காக, அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தை, ஆண்டவரே எந்த பிரச்சனையும் இல்லாம, ஆண்டவரே நல்லபடியாக அந்த குழந்தை இந்த உலகத்துல கடந்து வரும்படி எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே இந்த சிஸ்டரை தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அந்த சரீரத்துக்கு மேல தேவனுடைய பிரசனம் வரட்டும், அந்த சரீரத்துல தேவனுடைய வல்லமை வரட்டும் அப்பா. ஆண்டவரே மருத்துவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த மாலை நேரத்துல உங்களை நம்புகிறோம். இதை பார்க்கிற எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை துதிக்க ஆரம்பிங்க. இந்த சபையில இருக்கிற எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே சிஸ்டர் சோனியாவுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் இந்த நேரத்தில் நடக்கட்டும் தகப்பனே. மருத்துவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல தகப்பனே, மருத்துவர் என்ன காரியத்தை சொன்னாலும் பரவாயில்ல. இந்த நேரத்தில் உங்களை நம்புகிற எல்லாரும் கரங்களை தட்டி, 2 கரங்களை உற்சாகமா தட்டி ஹல்லேலூயா தேவனுடைய வல்லமையோடு சொல்ல போகிறோம். ஆண்டவரே ஒரு விடுதலையை தாரும். ஆண்டவரே இந்த நேரத்தில் அவர்கள் இருக்கிற மருத்துவமனைக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரட்டும், தேவனுடைய மகிமை கடந்து வரட்டும்ப்பா. விடுவிக்கிற வல்லமை கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே அந்த சின்ன குழந்தை அந்த உலகத்தில் காலெடுத்து எடுத்து வைக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பிள்ளையாக, எந்த போராட்டத்திற்குள்ளே கடந்து செல்லாம ஒரு விடுதலையுள்ள ஒரு பிள்ளையா வளர தேவன் கிருபை செய்யும்படி எல்லா வாய்களை திறந்து துதிங்க. எல்லாம் ஒரு நிமிடம் வாய்களை திறந்து, ஆவியானவரே தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரட்டும், விடுவிக்கிற வல்லமை கடந்து வரட்டும். ஆண்டவரே சாத்தானுடைய எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், ஆண்டவரே எத்தனை மாந்திரிகம் மந்திரங்கள் இருந்தாலும் நீர் விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். இந்த நேரத்தில் உம்முடைய விடுதலை கடந்து வரட்டும் அப்பா. இந்த நேரத்தில் தேவனுடைய மகிமை கடந்து வரட்டும் ராஜா. இந்த நேரத்தில் தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்திற்குள்ளே கடந்து வரட்டும் அப்பா. அந்த மருத்துவர்கள் ஆச்சரியமாய் பார்க்கிற அளவிற்கு ஒரு அற்புதம் இந்த நேரத்தில் நடக்கட்டும் தகப்பனே.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. உம்மை நாங்கள் முழுவதுமாக விசுவாசிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹalleluya. மூன்றாவதாக பைசோன் என்கிற ஒரு சகோதரனுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். பாஸ்டர் பிளெஸிங் அவர்களுக்கு நன்றாக அறிந்திருப்பார்கள் நான் நினைக்கிறேன். நம்முடைய கிதியோன் அவருடைய தம்பி. என்னுடைய ஆரம்ப நாட்கள் ஊழியகத்தில் ஏறத்தாழ எனக்கு ஞாபகத்தில் 2012 இருந்து நானும் பாஸ்டர் பிளெஸிங்கும் இணைந்து பல இடத்துல ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது எங்களோடு கூட ஒரு சகோதரர் கடந்து வருவார். அவருடைய பெயர் தான் கிதியோன். அவர் திடீரென்று இன்னைக்கு மாலை நேரத்தில் கரெக்டாக ஒரு 6 மணி இருக்கும், எனக்கு கால் பண்ணி ஒரு 10-15 நிமிடம் பேசி கொண்டிருந்தான். என்ன கிதியோன் திடீர்னு கால் பண்ணியிருக்கிறான்னு கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு காரியம், என்னுடைய தம்பி மிலிட்ரியில் இருந்தான், நல்லா தான் இருந்தான். நான் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு லீவுக்காக கடந்து வந்தான். வீட்டுக்கு உள்ள வந்தால் அவன் பண்ணாத பிரச்சனையே இல்லை. திடீர்னு இருக்கிற பொருட்களெல்லாம் போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறான், உடைக்க ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமான வியாதி வந்து இப்போ தான் தப்பிச்சு பிழைச்சி உட்கார்ந்துருக்கிறோம். இப்பொழுது இவன் வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டான். மறுபடியுமாக வேலைக்கு கடந்து போனால் அங்கே போயிட்டு சொல்கிறான், இனி நான் இந்த வேலையை பார்க்க மாட்டேன். அவன் ஆர்மியில் இருக்கிறான், இந்த வேலைக்கு நான் இனி வரவே மாட்டேன், இதை விட்டுட்டு வரப்போகிறேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். இதற்கிடையில நிறைய போதர்கள் அவனை பயங்கரமாக குழப்பி இருக்கிறாங்க. யாரையும் குறை சொல்லலை, பட் இருந்தாலும் அவன் சொன்ன ஒரு காரியம், சில போதர்கள் தெரியாத காரியத்தை அவன்கிட்ட சொல்லி அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறான். ஒரு பேய் பிடிச்சது போல, ஒரு பிசாசு பிடிச்சது போல இருக்கிறான். அவனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டான். ஒரு நாள் போக வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்கள் அவருடைய வீட்டில் வச்சு ஒரு கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சோம். இந்த நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி பிரதர் பைசோனுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த வார்த்தையை சொல்லி அவருடைய பேரை சொல்லி, ஆண்டவரே நீர் விடுதலை கொடுத்து தான் ஆக வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் ஒரு வைராக்கியத்தோடு கேட்க போகிறேன், ஆண்டவரே அந்த குடும்பம் உங்களை அறிஞ்ச ஒரு குடும்பம் அப்பா, உமக்காக ஓடின ஒரு குடும்பம் தகப்பனே, உம்முடைய ஊழியத்தை செய்த ஒரு குடும்பம் அப்பா. இந்த நேரத்தில் அந்த மகனுடைய வாழ்க்கையில சாத்தான் போட்டிருக்கிற கட்டுகளை உடைக்கும்படியாக, சாத்தான் வைத்திருக்கிற பில்லி சூனிய கட்டுகள், மாந்திரிக கட்டுகளை உடைக்கும்படியாக நாம் ஒரு மனமாய் தேவனுடைய சமூகத்தில் விடுதலையோடு ஆராதிக்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டி, எவ்வளவு பலமா தட்ட முடியுமோ நல்ல 2 கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ராஜா, இந்த நேரத்தில் பைசோனுடைய சரீரத்தில் இருக்கிற அந்தகார போராட்டங்கள், பைசோன் சரீரத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வெளியே வர சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், அந்த குடும்பத்திற்குள்ள ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் கடந்து வரட்டும். பைசோன் சகோதரருடைய இருதயத்தில் போராடி கொண்டிருக்கிற போராட்டங்கள், இருதயத்தில் போராடுகிற பிசாசின் தந்திரங்கள், இருதயத்தில் போராடுகிற மாந்திரிக போராட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைத்து தூர எறிகிறோம்ப்பா. தேவன் ஒரு விடுதலையை தாரும். எல்லாரும் கரங்களை தட்டி விடுதலையோடு ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் துதிக்க போகிற நல்ல விடுதலையோடு 2 கரங்களை தட்டி, ஆவியானவரே பிசாசின் போராட்டங்கள் உடையட்டும். ஹல்லேலூயா. பிசாசின் மாந்திரிக கட்டுகள் உடையட்டும் அப்பா. ஒரு விடுதலை வரட்டும், ஒரு விடுதலை வரட்டும் ராஜா, ஒரு விடுதலை அந்த குடும்பத்தில் வரட்டும். பைசோன் சகோதரனுடைய வாழ்க்கையில இனி அந்த சாத்தானுடைய போராட்டங்கள், இனி அந்த சாத்தானுடைய பிரச்சனைகள் மேற்கொள்ள கூடாது தகப்பனே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள், சத்துருவின் கண்கள், போராட்டத்தின் தலைகள் அதை மேற்கொள்வதில்லை, அதை மேற்கொள்வதில்லை. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, இனி போராட்டங்களோ, பிரச்சனைகளோ, வியாதிகளோ, வறுமைகளோ, கண்ணீரோ அந்த குடும்பத்தை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த சகோதரனுடைய வாழ்க்கை அவன் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்தில் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் அந்த இடத்துல கடந்து வரட்டும் அப்பா. தெய்வீக பிரசன்னம் கடந்து வரட்டும். அந்த பிரதர் கிதியோனுடைய குடும்பத்தில் உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும் அப்பா. விடுவிக்கிற வல்லமை கடந்து வரட்டும். இனி சோர்வுகள், சோதனைகள், போராட்டங்கள் அந்த குடும்பத்தை மேற்கொள்ளக்கூடாது தகப்பனே. ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். விசுவாசிக்கிறோம். இந்த பிரேயர் பாயிண்ட் உம்முடைய கரங்களில் தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்திற்காக மாத்திரம் நாம் இணைந்து ஜெபித்து நான் அடுத்த பகுதிக்கு நேராக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன்.
மத்தியில் இருக்கிற பிரதர் ஜெனித்துக்காக நான் ஜெபம் பண்ண போகிறோம். எத்தனையோ தடைகளை தாண்டி வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு வேலைக்காக எவ்வளவு போராடியும் அதில் அவங்க பார்க்குற ஒரே ஒரு காரியம் தடைகளை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்முடைய தேவன் ஒரு ரொம்ப அழகான ஒரு வசனத்தை சொல்றாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை அடைப்பதில்லை. நம்முடைய அன்பு தம்பிக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இனி அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் ஒரு வெற்றியை கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இனி தோல்விகளை பார்க்கக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடி நம்ம தம்பிக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நேரலையில் பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்களும் எல்லாம் கண்களை மூடி இந்த பேரை சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, தம்பி ஜெனித்தோடைய வாழ்க்கையில் இனி தடைகள் வரக்கூடாதப்பா. இனி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு வெற்றியை காண தேவன் கிருபை செய்யும். வசனம் சொல்லியிருக்கிறது, குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படும், ஜெயத்தை என் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி துதிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை தேவன் உடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல், ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் எத்தனையோ தடைகள் வருகிறது, எத்தனையோ போராட்டங்கள் வருகிறது. தேவ ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் எல்லா தடைகளை முடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எதிர்காலத்தை தேவன் ஆசீர்வதியும், குடும்ப வாழ்க்கை தேவன் ஆசீர்வதியும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ல தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டோப்பா. ஆண்டவரே, ஒரு வாசல்கள் இந்த இரவு நேரத்தில் திறக்கப்படுவதாக, இந்த இரவு நேரத்தில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி, நல்ல ரெண்டு கரங்களை தட்டி துதிப்போம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல்கள், ஆண்டவரே, அடைக்கப்பட்ட வாசல்கள் இந்த இரவு நேரத்தில் திறக்கப்படுவதாக. திறக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இனி எடுத்து வைக்கிற காரியங்களை விடுதலையை பார்க்கட்டும், வெற்றியை பார்க்கட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற பினான்சியல் சிச்சுவேஷன் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும், கட்டுகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும் அப்பா. அந்த பிள்ளை இந்த உலகத்துல ஆண்டவரே அவன் வாழுகிற ஊர்ல அவன் நினைச்சது போல ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ பிள்ளைகளாக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறட்டும், அவனுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக மாறட்டும்ப்பா. அவன் நினைச்ச காரியத்தை தேவன் அறிந்திருக்கிறீர், உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறீர் தகப்பனே. கர்த்தர் அப்படிப்பட்ட விடுதலையாய், கர்த்தர் சமாதானத்தை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இனி போராட்டங்களோ பிரச்சனைகளோ சோதனைகளோ எதுவுமே அணுகுவதில்லை. தேவன் ஒரு மேலான வெற்றியை, ஒரு விடுதலையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா.